வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட் வந்தா சுத்தா செத்தா ரிப்பீட் இட்ஸ் ஓகே டு ஸ்டார்ட் அகெயின். ஏங்க ஆக்சுவலி இந்த வீடியோட குயிக் சம்மரி மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த வீடியோ வந்து இன்டர்வியூ அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நைஸ். ஆனால் ஆக்சுவலி இங்கே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், பட் ஆனால் வீடியோவில் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசியிருப்பேன். அது கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு, உங்களுக்காக கொஞ்சம் கட் பண்ணி சடன் ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் தென் அதுலேயே ஒரு 4வது ஒன்று பற்றி பேசியிருப்பேன், அது மாதிரி இன்டர்வியூ அதெல்லாம் நம்மளை எடுக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து இட்ஸ் கோயிங் டு மெஸ்ஸி அண்டு க்ரேசி கைஸ். ஓகே, என்னடா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அப்படி தான் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த எண்ட் டைட்டில் கார்டுக்கெலாம் அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் ஃபார் அஸ். ஓகே, அங்கே பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கைஸ் ஆக்சுவலி சீரியஸ்லி ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ பிளேஸ்மெண்ட் சீசன். சொல்லப்போனால் அவங்க ஹையர் பண்ணுறதே கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ ஓகே, அது ஒரு 5 ஸ்டேஜாக நான் பிரிச்சுருக்கேன். அதை 1 by 1 சொல்கிறேன், அதை கேளுங்க எப்படிலாம் நடக்குது அப்படின்னு. பிஃபோர் தட் ஓகே, மெயின் திங் என்னென்னா 10th 12th அப்புறம் அவங்க சிஜிபிஏ இதெல்லாம் எடுப்பாங்க. கைஸ் நீங்கள் வந்து அரியர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க 6th செமஸ்டருக்குள்ளே கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா 7th செமஸ்டரில் ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இல்லைனா கிளியர் பண்ணலன்னா என்ன சொல்கிறது, 7th செமஸ்டரில் பிளேஸ்மெண்ட்ஸில் உட்கார முடியாது, அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட்டு டைட்டிலே யூ ஆர் நாட் எலிஜிபிள், ஏன்னா நோ ஸ்டாண்டிங் அரியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷூர் டு கிளியர் த அரியர் இன் 6th செமஸ்டர் இட் செல்ஃப். ஓகே, ஆன்லைன் டெஸ்டர் நடக்கும், அதுவும் இந்த கர்ம முச்சையே வச்சு இது பண்ணுறாங்க. பேப்பர் பெண்ணை கொடுத்து எழுத வச்சா என்ன. சரி ஓகே, அப்புறம் 1-on-1 இன்டர்வியூ. ஐ திங்க் தட்ஸ் ஆல் அபவுட் ரவுண்ட்ஸ். நான் மெயின் திங் இனிமேல் தான் போகிறோம் இல்லை, ஓகேவா. நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப் ஜோன். இதே இசிஇ லைக் மீ EEE and I அப்புறம் பயோமெடிக்கல் இது மாதிரி சிவில் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பேர்ட் டு லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி வெரி லெஸ். ஓகே, சாஃப்ட்வேர் ரோல்ஸ்லாம் சிஎஸ்சி ஐடி அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் போகுது. நம்மளுக்கு வரதே 1-2 கம்பெனி தான், அந்த கம்பெனிலே கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே போய் சண்டை போட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது கைஸ். ஸோ இஃப் யூ ஆர் இந்த நான்-ஸ்காப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நான்-ஐடி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எவ்ரிதிங். ஓகே, ஏன்னா அவங்க கிடைக்கிறதே வெரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதிலே நீங்கள் கிராக் பண்ணணும். இந்த காலேஜில் பச்சாலே எனக்கு கச்சிரும் அப்படிலாம் இல்லை. காலேஜ் சப்போர்ட் பண்ணணும் தான், கம்பெனியை கூப்பிட்டு வரணும் தான். பட் ஆனால் நம்ம உள்ளே போய் கிராக் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அது மாதிரி எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட இதான்ப்பா இந்தாப்பா ஆஃபர் லெட்டர் அப்படின்னு எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி சொல்கிறது ஒரு இதாக ஏறி போய் நம்ம கிராக் பண்ணணும். நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா யாரும் இவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களே பிஸி வித் their work. So you have to prepare with yourself. Luck play a major role அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜில். நான் என்ன நினைக்கிறேன்னா, luck does not a big factor guys. luck வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது இப்படின்றதுக்குள்ளே லக்குன்றவாங்க. இன்கேஸ் நம்ம கிளியர் பண்ணலை அப்படின்னா அது லக்கு கிடையாதான், அது வந்து நீ படிக்கலன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதே கிளியர் பண்ண நான் பண்ணதுக்கே லக்காக இருக்கும், சும்மா ஏதோ கச்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை கைஸ். லக் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். லக் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா,
லக் எப்போ நம்மளை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம வி ஹாவ் டு ப்ரிப்பேர். ஓகே, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, குட் ப்ரிப்பரேஷன் மீட் தென் லக் பீப்புள் கால். எப்படி சொல்கிறது, பீப்புள் அதை லக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ஒரு டிசர்விங் பர்சனாக மாறி இருப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஓகே, அதே தான் நான் எங்கேயும் சொல்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்காது. ஸோ ஓல்டு பழமொழி, அதை அப்படியே சொல்லிக்கிறேன். ஜென்சி பிளேஸ்மெண்ட் சீசனில் இது வந்து ஒரு மெயின் பார்ட். பிகாஸ் ஏஏவே நம்மளை இன்டர்வியூ எடுக்குது. என்னைய வந்து ஏஏ இன்டர்வியூ எடுத்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புது. நான் இதை எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஓகேவா, ஏ பாட்னா ஒரு பாட் மாதிரி இருக்கும், நம்ம ரெசியூமேவை எடுத்துக்கும், ரெசியூமேலேருந்து கேள்வி கேட்கும், ஓகேவா. நான் எல்லாரும் பசங்கிட்டலாம் கேட்டு பேசிட்டு போகும்போது அது வந்து இதெல்லாம் கேட்குதுடா அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்காண்டி நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணுது, அது அவங்ககிட்ட நானும் ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக்லையும் கேட்டேன். பட் ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, அது கரெக்டாக தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே நான் அப்ளை பண்ண கோல் டேட்டா சயின்ஸ் கோல். டேட்டா சயின்ஸு அந்த அனலிட்டிக்ஸ் ஸ்கில்லு எதுவுமே இல்லாதவங்களை கூட ரெக்ரூட் பண்ணுது. அப்போனா நான் இங்கே என்ன சொல்ல வரேன், அதுக்கே சரியாக தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து எத்தனை வேறு கொஷின் கேட்டுச்சான், அவன் வேறு கொஷின் ஆன்சர் சொன்னான்னா அவன் செலக்ட் ஆகிட்டான். நான் இங்கே பொறாமலாம் படலை, ஜஸ்ட் சொல்கிறேன், நடக்கிறத சொல்கிறேன். நான் செலக்ட் ஆகலை. சரி, ஓகே, எனக்கு அது இல்லைன்னு இருந்திருக்கு. ஸோ அதனால இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கினேன். நல்லது தான் கைஸ், ஆல் இஸ் வெல், அவள் தான் அப்படி சொல்லி முடிச்சிட்டேன். இது ஏஐ டெக்னிக்கல் ஆப்டிடியூட் கவுன்ஸ்லாம் இருக்கும், அதே டிடெக்ட் பண்ணும். இதே மாதிரி தான் ஒரு நாள் நான் வீட்டில் அட்டன் பண்ணியிருந்தேன். இங்கே தான் இந்த மாதிரி பெஞ்சில் உட்காந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தேன் லேப்டாப்பில். அம்மா கிட்ட இது மாதிரிலாம் சொல்லிடுங்க, இது மாதிரி அட்டன் பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து என்னப்பா ஸ்நாக்ஸ் அப்படி கொடுக்குறாங்க. எனக்கு நந்தன் இருக்குது, நான் வந்து அப்படி இப்படின்றாங்க, என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ கைஸ், போயிடுச்சு அந்த இன்டர்வியூ. சரி, ஓகே, நான் திரும்பியும் ஆல் இஸ் வெல் அப்படின்னு நினச்சிக்கினேன். சரி, ஓகே, லெட் இட் பி, என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு இது மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஸோ அவங்களும் ப்ரிப்பேராக இருந்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரிலாம் நடக்க போகுது, அதுக்காண்டி இடம்லாம் தனியாக ஒரு ரூமாக பார்த்து வச்சுங்க, ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். சரி, இதெல்லாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் கைஸ். வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க, எனக்கே தெரியல ஃப்யூச்சரில் எப்படி பிளேஸ்மெண்ட் சீசன்லாம் நடக்க போகுதுன்னு. ஃபைனலி மை அட்வைஸ் டு ஆல், ஏன்னா கொஞ்சம் கம்மியான பேர் தான் எடுக்கிறாங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. என் காலேஜ்லேயே வராங்கன்னா நான் 2022 100 பேர் எடுத்தாங்கன்னா 2023 80 60 ஆகுது, 60 50 ஆகுது, 50 40 அப்படியே கம்மியாகிட்டு தான் வருது தவிர ஏற மாட்டேங்குது. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா ஆஃப் கேம்பஸ்லாம் ஐ திங்க் நீங்கள் நினச்சிப்பாங்க, காலேஜில் 1000 பேர்லேயே நம்மளால் செலக்ட் பண்ண முடியலைன்னா, செலக்ட் முடியலைன்னா 1000 பேர்லேயே முடியலை. அவங்க வெளியே வந்து கிட்டத்தட்ட 10K 1000 ப்ளஸ் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ நான் பார்த்துங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே கைஸ், நான் சொல்லி உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ண விரும்பல, நடக்குது அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஹவ் நோன் அபவுட் தீஸ் திங்ஸ். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி ஐ எம் ப்ளீஸ்ட் அட் குட் எம்என்சி கம்பெனி கைஸ். இந்த விஷயத்த வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல, உங்கள்கிட்ட தான் சொன்னேன் ஃபஸ்ட் டைம். என்னோடய நெய்பர்ஸ், கலீக்ஸ், என்னோடய ஃபேமிலி கூட யாருக்கும் அவ்வளோ தெரியாது, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஐ எம் ஹாப்பி.